வணக்கம் நேயர்களே. ஆன்மீகம் என்கிற உடனேயே கடவுள் கண்ணுக்கு முன்னால் தெரிவார் இல்லையா? கடவுளை எங்கே பார்க்கலாம்? கடவுளுடைய முகவரி எது? அவரை எங்கே தேடினால் கண்டுபிடிக்கலாம்? கிட்டத்தட்ட எல்லா வினாக்களுக்கும் விடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த விடையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புகைவண்டி பயணத்தில், தொடரி பயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கலாமா? இரண்டு பேர் அந்த தொடரியில் பயணம் செய்தார்கள். ஒருவர் கொஞ்சம் பணக்காரர். அவர் எதிரில் அவ்வளவாக பணம் இல்லாதவர் என்பது மாத்திரமில்லை, எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தவர். இந்த பணக்காரர் ஏறிய உடனேயே பார்த்தால் எதிரில் இருப்பவர் அவருடைய பார்வையே சரியாக இல்லையே என்று அவருக்கு புரிந்து போயிற்று. கொஞ்ச நேரம் ஆயிற்று, வண்டி போய்கொண்டே இருக்கிறது. பணக்காரர் என்ன செய்தார்? தன்னுடைய பையை திறந்து பையிலே இருக்கிற பணக்கற்றை, அந்த பணக்கற்றையை எடுத்து பணத்தை எண்ணி பார்த்தார். சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார். எதிரில் இருப்பவர் அந்த பணத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இத்தனை நோட்டுகளா? சரி, இன்றைக்கு இரவு இவர் தூங்கட்டும், எப்படியாவது எடுத்து விடலாம் என்று கண் அயராமல் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்து கொண்டே காத்து கொண்டிருந்தார். நல்ல இரவு நேரம் வந்துவிட்டது. எதிரில் இருப்பவர் அவருடைய பெர்த்தில் படுத்து உறங்கிவிட்டார். அன்றைக்கென்று பார்த்து இவருக்கு வசதியாக அந்த ரயில் வண்டியில் வேறு யாரும் இல்லை, இவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார்கள். எப்படியாவது பணத்தை எடுத்துவிட வேண்டும் என்று, அவருடைய தூக்கம் கலையாமல் எடுக்க வேண்டும் என்று அவர் கீழே வைத்திருந்த அவருடைய பெட்டியை மெல்ல இழுத்து அதிலே தேடி பார்த்தார். பையில் தேடி பார்த்தார். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தேடி பார்த்தார். அந்த பணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்குள் பொழுது புலரத் தொடங்கிவிட்டது. பேசாமல் சாதுவாக தன்னுடைய பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டார். காலை நேரம். தொடர்வண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு நிலையத்தில் நின்றது. இவரும் அங்கே தண்ணீர் வாங்கி அருந்தினார். அவரும் தண்ணீர் வாங்கி அருந்தினார். தொடர்ந்து அந்த தொடர்வண்டி போகிறது. கொஞ்ச நேரம் ஆயிற்று. அந்த பணக்காரர் இன்றைக்கும் அதே போல பையை திறந்து பணக்கற்றையை எண்ணி பார்த்தார். எங்கே வைத்திருந்தார்? நான் தேடி தேடி பார்த்தேன், இரவெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டார். ஆனால் வெளியில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் இருவரும் பயணப்பட்டது நெடுந்தூரம். சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் 2 இரவுகள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல ஒரு தொடரியில்தான் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். சரி, இன்றைக்கு இரவு எப்படியாவது எடுத்து விடலாம், நாளை காலை நாம் போய் சேரும் இடத்தில் இறங்குவதற்கு முன்னால் எப்படியாவது எடுத்து விடலாம் என்று காத்து கொண்டிருந்தார். அன்றைக்கு இரவும் வந்தது. அவர் படுத்து நிம்மதியாக தூங்குகிறார். இவருக்கு தூக்கமில்லை. முந்தைய நாளும் தூக்கமில்லை, இன்றைக்கும் தூக்கமில்லை. எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று இப்போதும் தேடி பார்த்தார். இங்கே அங்கே தேடினார். இன்றைக்கு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாரே, அவர் ஒருவேளை அந்த பக்கத்தில் தன்னுடைய போர்வைக்கு பக்கத்தில் வைத்திருப்பாரோ என்று அங்கேயும் தேடினார், இங்கேயும் தேடினார். கிடைக்கவில்லை. சலித்து கொண்டு படுத்து விட்டார். பொழுது விடிந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் 2 பேருமே இறங்க வேண்டும். போய் முகம் கழுவி கொண்டு வரலாம் என்று அந்த பக்கம் போய் முகம் கழுவி கொண்டு திரும்பி வந்தார். யார்? இந்த திருட்டு எண்ணம் கொண்டவர். இப்போது பார்த்தால் அந்த பணக்காரர் நன்றாக இறங்குவதற்கு ஆயத்தமாக எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு இப்போதும் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். எங்கேதான் வைத்திருந்தார் இந்த பணத்தை என்று தெரியவில்லையே, கேட்டே விடலாம் என்று அவரிடத்தில், ஐயா எங்கே வைத்திருந்தீர்கள் இந்த பணத்தை,
முந்தா நாள் இரவும் எண்ணினீர்கள், நேற்று பகலிலேயும் எண்ணினீர்கள். நானும் தேடி தேடி பார்த்தேன், எடுக்கவே முடியவில்லையே, எங்கே தான் வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார். சிரித்து கொண்டே அந்த செல்வந்தர் சொன்னார், வந்தவுடனேயே உன்னுடைய பார்வையை நான் கவனித்தேன். நான் பணக்கற்றையை எண்ணுவதை நீ பார்த்த பார்வையையும் எண்ணுவது போல நான் பார்த்தேன். அப்போதே தெரிந்துவிட்டது இதை நீ எடுப்பாய் என்று. நீ தேட முடியாத இடமாக பார்த்து வைத்தேன் என்றார். தேட முடியாத இடம் எது என்றார். ஒன்றுமில்லை, நீ என் பக்கத்திலே வந்து தேடினாய். நீ அந்த பக்கம் பார்க்கும்போது உன் பக்கத்திலேயே அதை ஒளித்து வைத்தேன். நீ உன் பக்கத்தில் தேடவே இல்லை, என் பக்கத்தில் வந்து தேடினாய், உனக்கு கிடைக்கவில்லை என்றார். இந்த கதை நடந்ததா நடக்கவில்லையா அது நமக்கு முக்கியமில்லை. ஆனால் தெய்வத்தின் முகவரி எங்கே என்று கேட்டோம் இல்லையா? கடவுளை எங்கே பார்க்கலாம், அவர் எங்கே வசிக்கிறார் என்று கேட்டோமே. பல நேரங்களில் கடவுளை வெளியில் தேடுகிறோம். எதிர்பக்கத்தில் தேடிய அந்த திருட்டு எண்ணம் கொண்டவரை போல கடவுளை வெளியில் தேடுகிறோம். அவர் வேறு எங்கேயோ இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். கடவுளை எங்கே தேட வேண்டும்? புறத்தே இல்லை, அகத்தே தேட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சம்பவம் வரும். ஹிரண்யாக்ஷதன் என்கிற அரக்கன், அந்த அரக்கனை மகாவிஷ்ணு அழித்து விடுவார். அந்த அரக்கனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஹிரண்யகசிபு என்று பெயர். அந்த ஹிரண்யகசிபு தான் பின்னால் நரசிம்மரால் அழிக்கப்பட போகிறான். ஆனால் இதற்கு இடையிலே ஒன்று நடந்தது. வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷதனை அழித்து விட்டார் இல்லையா மகாவிஷ்ணு. ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்தது. அண்ணனுடைய ஆட்சி அப்படியே அவனுக்கு பின்னால் தம்பிக்கு வந்தது. என்ன காரணத்திற்காக இந்த மகாவிஷ்ணு என்னுடைய அண்ணனை அழித்தார்? நான் என்ன செய்கிறேன் பார், இவரை நான் கண்டுபிடித்து விடுகிறேன். 17 லோகத்திலும் என்னுடைய ஆட்சிதானே, இவர் எங்கேயும் இருக்க முடியாதபடிக்கு இவரை அழித்து விடுகிறேன் என்று மகாவிஷ்ணுவை விரட்டிக்கொண்டே ஓடினான். அவனுக்கு பயப்படுவதாக மகாவிஷ்ணுவும் தப்பித்து ஓட பார்க்கிறார். இங்கே ஓடினார், அங்கே ஓடினார், மேலே ஓடினார், கீழே ஓடினார், வடக்கே ஓடினார், தெற்கே ஓடினார். எங்கே ஓடினாலும் அவன் விரட்டிக்கொண்டே வருகிறான். கடைசியில் அப்படி நின்று திரும்பி பார்த்தவர், அவன் தேடாத இடத்தில் போய் நின்று கொள்ளலாம் என்று நின்று கொண்டார். எங்கே நின்றார் தெரியுமா? அவனுக்குள்ளேயே போய் நின்று கொண்டார். ஹிரண்யகசிபுவுக்கு என்று அல்ல, எல்லோருக்குமே அதுதான் உண்மை. நம் எல்லோருக்குமே கடவுள் எங்கே இருக்கிறார் என்று எந்த முகவரியையோ தேடுவதை விட நமக்குள்ளே இருக்கிறார் என்று தேடினால் மிகச் சுலபமாக கிடைப்பார். தேடவே வேண்டாம், உள்ளுக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்வோம். அப்படி உணர்ந்தால் ஆன்மீகம். ஒரு பெரிய குடும்பம், நிறைய அங்கத்தினர்கள். அந்த குடும்பத்தில் பல நாட்களாக வாசம் செய்து கொண்டிருந்த பரமாத்மாவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு புறப்பட்டு விட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. பொழுது புலரும் போது ஓர் எண்ணம் தோன்றியது. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடுவோம், அவர்கள் என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். எல்லாவற்றையும் மொத்தமாக ஒரு ஜாபிதா போட்டு, பட்டியல் போட்டு இத்தனை நாட்கள் மற்றவர்களெல்லாம் பேசிய போது அவள் பேசவே இல்லை. இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவே இல்லை. மூத்த மருமகள் பெரிய பங்களா கட்டி கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தாள். பரம்பொருள் வேகமாக சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார்,